இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சால அவ கையில பாருப்பா, அந்த பரதாக்காரி கையில துப்பாக்கி இருக்குப்பா. ஏப்பா கன்ஃபார்மா இவதாப்பா அந்த ஏட்ட சுட்டுக்கணும். சார் அவ்வளவுதான ஃபுட்டேஜ்? ஆமா சார். என்னப்பா அவ சுட்ட ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல சார்? அந்த லேடியோட ஃபுட்டேஜ் கண்டினியூஸா இருந்தா கொஞ்சம் போடுங்க சார். தெரியல சார் என்ன நடந்துச்சுன்னு. ஒருவேளை அந்த லேடி வேற இடத்துக்கு போயிருக்கலாம் சார், அதனால கூட ரெக்கார்ட் ஆகாம இருந்திருக்கலாம். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த பரத லேடி யாருன்னு கண்டுபிடிச்சா அதை வச்சாவது சுட்டது அவதான் கன்ஃபார்ம் பண்ணலாம்ல சார். வேற கேமராவோட ஃபுட்டேஜஸ் எதுனா இருந்தா காட்டுங்க, அதுலயாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே சார், பார்க்கலாம். சகல எப்பா பரதால இருக்கிறது அந்த வெள்ளப்பிங்க மாயாப்பா. எப்பா அவதான் ஏட்டு துப்பாக்கியால சுட்டதா? சகல இப்பவே இந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் போலீஸ்ட காமிச்சேன்னு வையே, பாட்டி எந்த என்கொயரி இல்லாம வெளியே விட்டுருவாங்க. எப்பா இந்த வெள்ளப்பிங்க எல்லாத்தையும் பிரட்டி எஸ்கேப் ஆயிடுச்சா? ஏப்பா அவ எதுக்கு ஏட்ட சுடணும்? என்ன மோட்டிவ்னு ஒண்ணுமே புரியலையாப்பா. இது ஓகே தான், ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். என்னப்பா சொல்ற? அவ கையில கன்னு வச்சிருக்கா, சந்தேகப்படுற மாதிரி பரதா வேற போட்டிருக்கா. அவ பதட்டமா வேற வெளியே போறா. போலீஸ்க்கு இதுக்கு மேல வேற என்னப்பா ஆதாரம் வேணும்? அவ சுட்ட மாதிரி அதுல எந்த ஃபுட்டேஜுமே இல்ல. அவ கையில கன்னு இருக்கு, ஆனா அந்த எந்த ஃபுட்டேஜ்ல அவன் முகம் தெரியல. எப்பா அப்ப இந்த ஆதாரம் எல்லாம் வேஸ்ட்னு சொல்றியா? வேஸ்ட் எல்லாம் ஆகல. அந்த சண்முகத்தை கொல்றதுக்காக மாயா இங்க வரல. அப்புறம் ரேவதி தான் அவளோட குறி. தவறுதலா அந்த ஏட்டத்துல மாட்டிருக்காரு. ரேவதியா? என்னப்பா சொல்ற? ரேவதி கச்சக்குறியில தான் ஏட்டு மாட்டிக்கிட்டாரா? ஆமாங்க, அவ ஏற்கனவே 2 வாட்டி ரேவதியை கொல்ல பார்த்தா. நேத்தும் அதுக்காக தான் வந்திருக்கா.